ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ கரண்ட் டேட் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த கமெண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேக் டைரக்டரி டேட், இந்த கமெண்ட் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது பேட்ச் ஃபைலாக சேவ் பண்ணுங்கள். கரண்ட் டேட் ஃபோல்டர் டாட் பேட். ஸோ பேட்ச் ஃபைலை மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். இப்போ மினிமைஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் ஃபோல்டர் சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குங்களா. இதை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு பேட்ச் ஃபைலை க்ரியேட் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.